அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் இந்தர் ஸ்வைட்ஸ். நான் உங்களுக்கு இப்போ சுவிஸில் இருக்கிற ஒரு ரெயினை காட்ட போகிறேன். ரெயினுக்கு உள்ள எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது முதலாவது பெட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்டா கொஞ்சம் வசதி வாய்ப்பு கூடினாக்கெல்லாம் இதில் பயணம் செய்வாங்க. இதுக்குள்ள நாங்கள் நார்மலாக சாதாரணமாக நாங்கள் இதுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு விடுறதையே விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, உண்மைக்கும் விரும்ப மாட்டாங்க இதுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு விடுறத. இப்போ ஆக்கள் இல்லைன்றதால நான் வீடியோ எடுத்துக்கொண்டு வாரேன். இது செகண்ட் கிளாஸ். இதில் நாங்கள் பயணம் செய்யலாம். சாதாரண ஆக்கள், சும்மா இல்லை, காசு தான் அதுவும். இதில் ஒரு அக்கா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா அக்கா, இது தேத்தனி அடிக்கிற மிஷின், டீ எடுக்கிற மிஷின். அதுக்குள்ளே என்ன சாமான்கள் குறைஞ்சிருந்தால் அதை வைக்கிற அக்கா தன் வேலையை ஒழுங்காக செய்வா. அக்கா செய்யட்டும், நாங்கள் போவோம் ட்ரெயினை பார்த்துக்கொண்டு. அதில் ஒரு அண்ணா வாரார், ஒரு அண்ணா, 2 அண்ணா. இதில் இருக்கிற ட்ரெயினுக்கு யாரும் குப்பைகள் போட்டிருந்தா அதை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ட்ரெயின்ற நிலத்தை பாருங்கள் மக்களே, ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள். இவர் அந்த நாங்கள் தேத்தனி அடிக்கிற மிஷினில் ஏதாவது தேத்தனி ஊற்றுப்பட்டிருந்தால் அதை துளைச்சி கொண்டு இருப்பார். அக்காவும் எங்கே போகிறான்னு தெரியல, நானும் எங்கே போகிறேன்னு தெரியல. போகிறோம், பார்ப்போம். ரைட், கடைசி பெட்டிக்கு வந்துட்டாக்கா. இது சின்ன பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த பெட்டியை விரும்புங்கள். ஏன்னால் இதில் படங்கள், அப்படி சில விளையாட்டுறதுக்கு சின்ன இதுகள் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பெட்டியை சின்ன பிள்ளைகள் விரும்புவாங்க. இது கடைசி பெட்டி. இவ்வளோந்தான் ட்ரெயின். இதை அமர்த்தி வெளியே போகலான்னாங்க. அமர்த்தினா கதவு திறக்கும் தண்டவாடில். இது ரெயின்ற கடைசி, அது ரெயின்ற தொடக்கம். டீ அடிக்கிற மிஷின். நீங்கள் டீ வேணுண்டா டீ அடிக்கலாம், கஃபே வேணுண்டா கஃபே அடிக்கலாம். இது சொக்கோலா வாங்கலாம், பியர் வாங்கலாம், தண்ணி வாங்கலாம், சோடா வாங்கலாம். இவர் டிக்கெட் செக் பண்ணுறாள். இப்படியே நீங்கள் சுவிஸ் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும். நீட்டாக தான் இருக்குது. 100க்கு 90% எப்படி இருக்குன்னு மிச்சத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.